வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் தொடரும் ரவுடிகள் வேட்டை. புழல் பகுதியில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி சேதுபதியை துப்பாக்கி முனையில் கைது செய்த காவல்துறை. தனியார் நிறுவன பணிகளில் சி மற்றும் டி குரூப் பணியிடங்களில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். கர்நாடக அரசு கொண்டுவரவுள்ள மசோதாவிற்கு ஐடி உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள் கடும் எதிர்ப்பு. கர்நாடகாவைப் போல தமிழ்நாடு அரசும் தனியார் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு சட்டத்தை இயற்ற தயங்குவது ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. தருமபுரி அருகே கூட்டுறவு சங்கத்திற்குள் புகுந்து ஊழியரை கத்தியால் குத்திய நபர். சங்கம் செயல்படும் இடப்பிரச்சினை தொடர்பாக இளைஞர் வெறிச்செயல். துபாயில் ஆடு மேய்க்கும் வேலைக்காக சென்று தவித்த ஆந்திர இளைஞர் மீட்பு. பாலைவனத்தில் ஷெட்டில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தப்படுத்தியாக வீடியோ வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை அருகே சாலை விபத்தில் சமயபுரம் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் 5 பேர் உயிரிழந்த சோகம். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து பெண் உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நண்பருடன் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்த போது கீழே விழுந்த பரிதாபம். சென்னையில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்ற வடசென்னை பாஜக நிர்வாகி குணசேகரன் உட்பட 3 பேர் கைது. ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி விற்று வந்தது அம்பலம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் நரிக்குறவு நிலத்தை ஒப்படைத்த அதிகாரிகள். நேற்று செய்தி வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. கோவை, நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவு. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. தொடர் மழையால் 46,651 கனஅடியாக அதிகரித்த நீர் திறப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தோட்டங்கள் மூழ்கியதால் விவசாயிகள் தவிப்பு. உதகையில் தொடர் மழையால் இத்லார் பகுதியில் மண் சரிவு. கூடலூர் அருகே தெப்பக்காடு தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான நில மோசடி வழக்கில் வெள்ளிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் கைது. நில ஆவணம் தொலைந்துவிட்டதாகவும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் சான்றிதழ் கொடுத்த புகாரின் நடவடிக்கை.
பெங்களூரு ஜிடி மாலில் வேட்டி அணிந்து கொண்டு படம் பார்க்க சென்ற விவசாயியை அனுமதிக்க மறுப்பு. எதிர்ப்பு தெரிவித்து வணிக வளாகம் முன்பு போராட்டம் நடத்திய கன்னட அமைப்பினர். நடிகர் விஜயை குழந்தைகள் மற்றும் கணவருடன் சந்தித்த நடிகை ரம்பா பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து உரையாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு. அதிமுகவில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் வி.கே. சசிகலா தென்காசி மாவட்டத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீங்களே பாருங்க, 4வது ஆண்டுல திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது அவங்க உங்களுக்கு செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கெல்லாம் செய்யல இல்ல. அதுக்காக தான் சொல்றேன், 3 லட்சத்தி சொச்சம் கோடி இப்ப கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு 3 ஆண்டுல 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது கொடுத்தாங்களா? ஒன்னும் கொடுக்கல. அம்மாவுடைய திட்டங்கள்ல ஏழைப்புற மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, குறிப்பா பெண்களுக்காக மாடு வாங்கி கொடுத்தாங்க, ஆடு வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாம் அம்மா இருந்தப்ப நடந்தது. ஆனா இப்ப திமுக இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இத மறைச்சு வி.கே. சசிகலா தொடங்கி இருக்கிறார். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 கிராமங்கள்ல தனது உரையை ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்து தொண்டர்கள் தரிசனம் நிகழ்ச்சி நடத்துகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே தொடர்ந்து உரையாற்றுகிறார். குற்றாலம் சாரல் தனியார் விடுதியில தங்கியிருக்கக்கூடியவர் அங்கிருந்து தற்போது காசிமேஜர்புரம் பகுதியில உரையாற்றி வருகிறார். இங்கிருந்து இளஞ்சி, தென்காசி, கீழப்புலியூர் உள்ளிட்ட பாவூர் சத்திரம், கடைசியில ஊத்துமலை அப்படிங்கிற பகுதியில இன்றைய அவருடைய தொண்டர்களை பார்ப்பதற்கான அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறார். இப்ப போகும் வழியில 3 இடங்கள், வீராணம் உள்ளிட்ட 3 இடங்கள்ல அதிமுகவினுடைய கொடியை ஏற்றி வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது இன்றிலிருந்து 3 நாட்கள் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவர் பேசக்கூடிய தன்னுடைய பேச்சில திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடிக்கு அதிகமாக கடனை பெற்றிருக்கிறார்கள். மக்களுக்கான சேவை எதுவும் தரப்படவில்லை. அதிமுக ஆட்சியில எம்ஜிஆர் காலம் தொட்டு ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சி இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மட்டுமல்லாது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் மக்களுக்கான திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் வழங்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டது. ஏழைகளுக்கான அரசாக அதிமுக அரசு இருந்தது. திமுக அரசு தற்போது எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் உரையாற்றி வருகிறார். தென்காசி மாவட்டத்தில் 3 நாள் பயணத்தில் தன்னுடைய முதல் காசிமேஜர்புரம் பகுதியில் தற்போது அவர் உரையாற்றி வருகிறார். நந்தா, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கில் கைதான ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கரூரை கேட்டு அடம் பிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைக்கிறார். கார்த்திகேயன், விவரங்கள். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி சான்றிதழ் கொடுத்து பத்திரப்பதிவு செய்த வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரிடம் 22 ஏக்கர் நிலத்தை 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை தனது ஆதரவாளர்கள் மூலமாக மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து போலியாக பத்திரங்கள் பதிவு செய்ததாக அந்த வழக்கு சிபிசிஐடி வழக்கில் தனிப்படை தேடி வந்த நிலையில் நேற்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அந்த பத்திரப்பதிவு செய்வதற்காக, அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் எனக்கூடிய காவல்துறையினர் அந்த நிலத்தின் ஒரிஜினல் பத்திரம் காணவில்லை என்றால் அந்த பத்திரத்திற்கான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கொடுத்தால்தான் சார் பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய முடியும். அந்த பத்திரம் இல்லை என்று சொல்லி போலியாக அந்த சர்டிபிகேட் வாங்கி
இந்த பத்திரப்பதிவு செய்த நிலையில் அந்த வழக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது, அது உண்மைதானா என்ற போலி ஆவணம் என கண்டறியப்பட்டு இதை கொடுத்தவர் யார் என்று பார்த்தபோது சென்னையில் உள்ள வில்லிவாக்கத்தில் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் என்பவர் தெரிய வந்தது. அவரை சிபிசிஐடி போலீசார் இரவு கைது செய்து இன்று காலையிலிருந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். குறிப்பாக இங்கிருந்து கரூரை சேர்ந்த இந்த அமைச்சர் கரூரில் உள்ள இடத்திற்கு எதற்கு வில்லிவாக்கத்திற்கு சென்றார் என்றால், இந்த பிருத்திவிராஜ் என்பவர் கரூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உதவி ஆய்வாளராக டைரக்டராக அதாவது எஸ்ஐயாக பணியில் சேர்ந்த போது இங்கேயே பணிபுரிந்தார் மற்றும் எஸ்ஐயாக தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தார். மேலும் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த நிலையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்போது உள்ள அமைச்சரை சாதகமாக பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமாக இருந்து தனது காரியங்களை சாதித்துக் கொண்டு வருவதாக தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது. குறிப்பாக இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பிருத்திவிராஜ் என்பது கரூரில் பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி போட்டதாகவும் 2 வீடுகள் இருப்பதாகவும் மற்றும் நிதி நிறுவனங்களில் பங்குதாரராக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இவர் எங்கு கரூரிலிருந்து மற்ற இடத்திற்கு மாற்றப்பட்டால் மீண்டும் 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் கரூருக்கே வருவதற்கான முயற்சியை எடுத்து அதே போல் கரூருக்கே ஒரு முறை இன்ஸ்பெக்டராக மீண்டும் பணியில் அமர்ந்தால் மீண்டும் அவரை கரூரிலிருந்து அரியலூர், பெரம்பலூர் மற்றும் சென்னைக்கு மாற்றப்பட்டார். இந்த பயன்படுத்தி கொண்டுதான் இந்த போலி ஆவணத்தை எப்படி பத்திரப்பதிவு செய்வது என்பதற்காக இந்த ஆவணத்திற்கான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை இவரை தேர்ந்தெடுத்து வில்லிவாக்கத்தில் இருந்து அந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை வாங்கி பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் தான் இந்த பிருத்திவிராஜை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்களுக்கு.